தரப்பினர் அல்லது புலிகள் பாவித்து ஒரு பங்கருக்குள்ள போற மாதிரி தான் இந்த வீடு இருக்குது. வாங்க காட்டுறேன். காதல் சாம்ராஜ்யம். வாங்க. இது இது விஷ பாம்பு. ஓ, இது பெரிய பாம்பு. யாருக்கு ஒரு தாத்தாக்கு மாலை கொண்டாடுறீங்களா? ஓ, நன்றி நன்றி. எல்லாம் நல்லா இருக்கும். மற்றது அடுத்தது யாராவது நல்லுள்ளம் கொண்டவர்கள் இருந்தால் இந்த வீட்டை பார்த்து அட்லீஸ்ட் ஒரு 4 கல் வச்சாவது உயர்த்துற மாதிரி செய்யுங்க. ஏனென்றால் சின்ன பிள்ளைகள் இருக்கிற இடம், பாம்பு பூச்சிகள் வந்தால் என்ன நேரம் என்ன நடக்குமான்னு சொல்லி தெரியாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் வெற்றி பிரபா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓ ஓமையா அந்தாரி கிணறு, அந்தாரி கிணறு. இதுக்கு கிணறு இல்லை, 2 கொண்டு தான் போட்டது. இது நடந்தது யாருக்கு ஒரு தாத்தாக்கு மாலை கொண்டாடுறீங்களா? ஓ, நன்றி நன்றி. இதெல்லாம் ஏன் இதுக்கு இதை நீங்க இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. மாலை சரியா? யாரு மாலை கட்டினால் நீங்களா? நன்றி. பிள்ளைகளுக்கு சரியான வெயில் வாங்க. ஐயோ உங்கள்கிட்ட போறீங்க வரீங்களா தாத்தா? இல்லையா? ஓகே, கவனமா காணுங்க. அடுத்தது கொண்டு வந்திருக்கேன். இப்படி நின்று வேப்பங்கட்டை பக்கம் போங்க. அங்க வேப்பங்கட்டை உள்ளுக்கு போங்க. அப்படி வைங்க. പൊടിയുണ്ട് ആ நல்லபடியா வளர்ச்சி பிள்ளைகளை வச்சு வளர்ச்சி எண்ணியில வச்சினாலே மக்களே. நாங்கள் இந்த இடத்தின் பேர் என்ன? பரங்கி அமடுவுக்கு வந்திருக்கோம். உண்மையில இந்த கஷ்டம் மிகப்பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. ஓட்டோ அங்கேயே விட்டுட்டு நாங்கள் நடந்து வந்திருக்கோம். வெயில் இதில் ஒரு 2 நிமிஷம் நின்று நான் என்னால் நிற்க முடியாத ஓடி போய் காலில் ஷூவை எடுத்து போட்டோன்னு நிற்கிறேன், செருப்பை எடுத்து போட்டோன்னு நிற்கிறேன். மேலே இவர்களுக்காக தண்ணி வசதி நிச்சயம் தேவை. ஏன்னா இதில் பாருங்க, ஒரு நான் இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகி இங்கே தொண்டை காஞ்சி போச்சு. அதுவும் இங்கே இவியல் இருக்கிற இடது பாருங்க, தச்செல்லாம் ஒரு நெருப்பு 10 நாள் இங்கே இவ்வளோத்தையும் பாருங்க, பொசுக்க இவ்வளோத்துக்கு எரியுது. சில வேளை சூட்டில் கூட பற்றி எரியலாம். பகல் இல்லாத நேரங்களில் இப்படி ஒரு குழந்தை பிள்ளைகளை விட்டுட்டு எல்லா பக்கம் போனால் கூட பற்றி எரியக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்.
சரியா இப்படி சரியான கஷ்டத்துக்குள்ள வாழுவின இவேண்ட தொழில் வந்து மீன்பிடித்தல் இல்லைண்ணா மீன்பிடித்தலில் அவைகளுக்கு கிணறு கட்டிச்சுன்னா அப்போ நாங்கள் அந்த கிணத்தை கட்டி கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறோம் சரியா உண்மையில் மிகப்பெரிய கஷ்டத்துக்கு ஏறின இந்த அதான் அவைகளுக்கு வந்து அந்த கூலி தொழிலில் கிடைக்கிற பணத்தை வச்சு ஒரு கிணறு கட்டுறன்றது மிகப்பெரிய கஷ்டம்தான் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் கொண்டு விடணும் வரணும் அவைகள் வேலைக்கு போகணும் அங்கே அவன் இந்த வீட்டுக்கார ஆளை பார்த்தாலே ஊதி விட்டால் கூட விழுந்துடும் அவ்வளோ இருக்குது அந்த அளவுக்கு ஆளும் மெலிஞ்சாக்கள் தான் வெக்க கூட ஒன்றும் செய்யலை அந்த பாருங்க வேலியை கூட அந்த நெத்தின் விலையால் தான் அது எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்குங்க இனி இல்லையண்ட கஷ்டத்துக்குள்ள வாழுகின்ற போரால் பாதிக்கப்பட்டது அப்படிப்பட்ட எல்லாருக்குமே வறுமைக்கோடு ஒட்டுமொத்தமாக இனி இல்லையண்ட கஷ்டத்துக்கு உள்ள ஆக்களுக்கு ஒரு அளவு கல்வீடு இருந்தாலும் நாங்கள் வேண்டிய நிலைமையை பார்ப்போம் இப்போ வீட்டு திட்டத்தால் கட்டி கொடுத்த வீடுகளும் இருக்குத்தான் இல்லையான்னு சொல்லல இப்போ அண்ணாவோட கேட்டிருந்தோம் அண்ணா சொல்லியிருந்தார் இப்படி கஷ்டத்துக்கே இருக்குன்னு 3 கிணறு கட்டி கொடுக்க முடியுமான்னு சொல்லி இப்போ நாங்கள் போன வருஷமும் இங்கே மட்டக்களப்பில் வந்து 6-7 பேர் செய்த நாங்கள் அது படுத்த படுக்கையில் இருந்தவர்கள் போரால் பாதிக்கப்பட்டார்களுக்கு தான் அந்த உதவி திட்டம் கிடைச்சது இந்த வருஷம் நான் நேராக மட்டக்களப்புக்கு ஒருக்கா வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நான் என்னன்னு சொன்னால் மட்டக்களப்பு நானும் உண்மையாக பார்க்கவும் இல்லை கொள்ளவும் இல்லை நேராக சென்று நான் இந்த உதவிகளை செய்யணும் என்ற சொல்லி எங்களோட வலுவிழந்தோரை தாங்க அமைப்பின் பிரதிநிதி என்ற முறையில் நேர வந்து உங்களை கஷ்ட துன்பங்களை நேர பார்த்து வீடியோக்கள் எடுத்து அந்த மக்களுக்கும் காட்டணும் அந்த வகையில் நாங்கள் உங்களுக்கு இந்த கிணறை அமைச்சு தரோம் இப்போ அந்த மக்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இருக்கும் நாங்கள் சரியான கஷ்டத்தில் இருந்து நாங்கள் நீருக்கு கஷ்டப்பட்டு மடு தோண்டி தான் தண்ணி குடிச்சு கொண்டு இருந்த நாங்கள் எங்களுக்கு இந்த ஐயா மூலமா இந்த மக்களை அவங்கள இதுக்கு அவங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சு நாங்களே வெட்டி கட்டலாம் நான் போய் பார்ப்பேன் இதை பாருங்க ஒரு குகை மாதிரி இருக்குது எனக்கும் ஒரு நாங்களும் கொட்டியில் இருந்தது தான் ஒரு கொட்டில் ஒரு கொட்டில் அப்படியே இருக்கும் அதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கும் ஆனால் இது வந்து சேம்பா பொதுவாக வந்து முதல் யுத்த காலத்தில் பாதுகாப்பு தரப்பினர் அல்லது புலிகள் பாவித்து ஒரு பங்கருக்குள்ள போற மாதிரி தான் இந்த வீடு இருக்குது வாங்க காட்டுறேன் காதல் சாம்ராஜ்யம் வாங்க தலைவர் அப்படி பாருங்க இப்படியே வந்தோடனே இது அவங்களோட முதலாவது ரூம் இதை பாருங்க இது எல்லாமே அப்படியே தகர மேலுக்கு எல்லாமே வெக்கைக்குள்ள கீழுக்கு மணல் வளைச்சி ஒரு ரூம் இது ஒரு ரூமாக இருக்குது அவங்களது பிறகு பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒரு வீட்டில் ஓட மாதிரி இருக்கு இந்த இப்போ பங்கருக்குள்ளே போகிற மாதிரி நிமிந்து போயிடலாது நிமிந்து போனால் அடிக்கும் வாங்க நீங்கள் இங்கே கவனம் வாங்க கண்ணாடி போயிடும் அப்படியே நிமிந்து போனால் அடிக்கும் அப்படியே வந்தோடனே இது ஒரு ரூம் அப்படியே இதால் வந்தால் இது ஒரு ரூம் எலியெல்லாம் ஓடுது எலி ஓடுது பாம்பும் இருக்கும் இது ஒரு இது இந்த மக்களே என்ன காடை நாடி பாம்புகள் இருக்கிற இடம் தான் இது இது பாருங்க மேலுக்கு வைக்க அதே நேரம் இது ஒழுவும் எங்கேயுமே தகரம் ஓட்டையாக தான் இருக்குது அதே போன்றான் திருப்பி இப்படியே வந்தோடனே இப்படியே போங்க தலைவர் இந்த சைடு குனிஞ்சு போங்க பின்னுக்கு நல்லா குனிங்க இது வந்து அவங்களோட கிச்சன் இந்த இருக்குது அடுப்பு இது ஒரு ரூம் இப்படி ஒரு என்னன்னு சொல்றேன் ஒரு பங்கருக்குள்ள உண்மையிலே அப்படித்தான் இருக்கு பங்கர் மாதிரித்தான் கீழே குருமணல் எல்லாம் போட்டிருக்கு ஆனா ஒன்று அந்த அதுல படுத்திருந்தா ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கு மழை பெய்யக்கான் தெரியும் மற்றது இந்த பாம்பு விடுறேன்றைக்கு சில வேளை நான் நினைக்கிறேன் இந்த ஓலிகளுக்கும் பாம்புகள் வந்து சரி படுத்து கொண்டு இருக்கும் உண்மையில இந்த மண்ணுக்குள்ள போய் புதஞ்சு கிடக்கிற பாம்புகளும் இருக்கு இப்படியான சூடுகளுக்கு அங்க நான் டிவியில பார்த்துருக்கிறேன் அந்த வாழைக்கிணத்தையும் ஒரு சின்ன ஒரு விசிறி மாதிரி இருக்கு சர்றாண்டு பேர் பார்த்தா அதுக்குள்ள போய் பூந்துருவேன் மண்ணுக்கு பூந்துருன்னு தெரியாது என்ன பிள்ளைகள் படத்து கிடக்க அது சாமத்தில் எழும்பி கடிச்சா கொண்டா யாருக்கு தெரியாது எனவே இப்படியான இடம்தான் இது மெல்ல பின்னால் அடிக்க போகுது சரி வணக்கம் உங்களுக்கு இப்ப எத்தனை வயது இப்ப 23 எத்தனை வயசுல கல்யாணம் கட்டிருந்தீங்க 18 வயசுல எத்தனை பிள்ளைகள் இருக்குது ஒரு பிள்ளை
உங்களோட வீட்டுக்காரர் என்ன வேலை செய்வாரு? கூலி வேலை கரவலை தொழில். கரவழியில் எவ்வளோ கொண்டு வருவார் ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு சில நேரம் மீன் பட்டி 1000 போய் கொண்டு வர, இல்லாட்டி 200 300 இல்லாட்டி அதுவும் இல்லாமையும் அதுவும் இல்லாம வருவாங்க. அப்படி வந்தா சாப்பாட்டுக்கு அது என்ன செய்யறீங்க? செலவுகளுக்கு சாப்பாட்டுகளுக்கு இந்த பக்கத்துல இருக்கிறாங்க ஆக்கள் உதவி செய்வாங்க. இல்லாட்டி கடையில சில நேரம் கடன் தர மாட்டாங்க. எந்த நாளா இருக்கக்கூட கிட்டத்தட்ட நீங்க கல்யாணம் கட்டணத்துல இருந்து இதுல ஆயிருக்கே. ஓ கல்யாணம் கட்டணத்துல இருந்து இது உங்களுக்கு இது சீதனமா தந்ததா? ஓ சீதனமா தந்துட்டு நாங்க இப்படி பலம் இருந்து வெட்டி எடுத்த நாங்க நீங்க ஆட்டம் அப்படிங்க காணிய காட்டை வெட்டி எடுத்த நாங்க எடுத்து இந்த குடி கொட்டியில் அடிச்சிருக்கே எவ்வளவு காலமா? உங்கள்ட்ட கேட்க இல்லையா அது என்னத்துக்காக நீங்க அறிவித்தல் இல்லாம சட்ட விரோதமா இந்த காணிக்கல வந்து காடு வெட்டி எடுத்தது? இல்ல எங்களோட ஹஸ்பண்ட இது ஸ்டார் லாக்கல் வெட்டக்குள்ள பிடிச்சிருந்தாங்க அந்த காலத்துல வெட்டக்குள்ள. என்னடா இது வழி இருக்கிற காணியல் 90% இப்படி காடுகளை வெட்டி இருக்கிறது. பிறகு வந்து டிஎஸ் ஆபீஸால உறுதியாக வாங்குற மாதிரி அப்படி கொடுப்பாங்க. நீங்க எதுவும் தொழில் ஒன்றும் செய்யறதில்ல? நான் ஒரு தொழிலும் செய்யறல. பயிர்கள் போடுற நாங்க தான் தண்ணி பிரச்சனையால தான் பயிர் போடலாம். இப்ப உங்களுக்கு இந்த ஐயாக்கள் தண்ணி கிணறு தந்திருக்காங்கண்ணே, சந்தோஷமா உங்களுக்கு? சந்தோஷம், நன்றி சொல்ற இருக்கு. எங்க பாம்பா? வாங்க பாப்பா. எங்க எதுக்குள்ள அளவு வந்துருக்குது? அந்த பக்கத்தால பாருங்க பாம்பா. நம்ம என்ன நம்ம போற இடத்துல இந்த இது 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 விஷ பாம்பு. ஓ இது பெரிய பாம்பு. இந்த இருக்குது நிமித்தி போங்க இந்த ஆகல வீட்டுக்குள்ளே இப்ப பாம்பு யார வந்தது? இந்த வந்திருக்குது. இந்த பாருங்க நாங்க இப்ப கழிச்சு கொண்டு இந்த வீடியோ எடுத்து பண்ணிக்கவே இப்ப ஒரு பாம்பொண்டு சுத்தி கொண்டு போகுது காலுகளால. சரியா? அப்ப பாருங்க இந்த குழந்தை பிள்ளைகளை வச்சுக்கொண்டு இவங்க எல்லாம் எப்படி வாழ்றாங்க. சரி, எவ்வளவு கஷ்டத்துக்கு எல்லாம் விளைவுன்னு எல்லாம் பாம்பு தானே வருது தேடி தேடி. இப்ப வீடு கட்டி கொடுக்குறவன் ஒன்றுக்கு அங்கேயும் பார்த்தா பாம்பு. சரி, அது 4 பிள்ளைகள் இருக்கிற இடத்துல பாருங்க எல்லா மக்களே நீ இல்லையா அதான் யாராவது வேற யாராவது ஒரு உதவியை பிடிச்சி ஒரு வீட்டை கட்டணும். ஓ இந்த இடையெல்லாம் அஞ்சால வாங்க இஞ்சால பிடிங்க இப்படி பிடி. இங்க பாருங்க இந்த இடம் எல்லாமே பாம்பு. இதெல்லாம் பாம்பு தான். இதெல்லாம் பாம்பு போன இடங்கள் தான். ஓ என்னண்டா எங்க வெக்கே நாடி வீட்டு குளிர தேடி தான் வரும் பாம்பு. கவனம் பிள்ளைகளை வச்சு திரிக்கிற நீ. சரி, உண்மையில பிள்ளைகளை தான் கவனமே இருக்கும்.